காளியம்மாளுக்கு கடைசி வாய்ப்பு இது குறித்து தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக காண இருக்கோம். அண்ணன் சீமான் அவர்கள் எடுத்த முடிவும் காளியம்மாள் அவர்கள் எடுக்க போகிற முடிவும் குறித்து தான் நாம் தமிழர் கட்சியுடைய இந்த தேர்தலுக்கான அடுத்த வேலைகள் பார்த்தீங்கன்னா மே 18ஆம் தேதி அப்ப முடிவாக இருக்கு. மே 18ஆம் தேதி நாம் தமிழர் கட்சியுடைய மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. நிச்சயமாக தமிழர்களுக்கே அது முக்கிய நிகழ்வு. நாம் தமிழர் கட்சியும் மிக முக்கியமாக ஏற்பாடு செய்யக்கூடிய ஒரு நிகழ்வும் அதுதான். அந்த நிகழ்வுல இதுவரைக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா 100 வேட்பாளர்களை அறிவிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அவர்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு தெரிந்து அந்த அளவுக்கு 100 வேட்பாளர்களும் நமக்கு தெரியாது. ஆனா குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 20, 30 வேட்பாளர்கள் வரைக்கும் நமக்கு தெரிந்த அளவிற்கு பல தொகுதிகளுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதிவு செய்திருக்காரு. அப்படி இருந்தும் கூட கட்சியில் காளியம்மாள் இருக்கும்போது நாகப்பட்டினத்தில் அவங்க நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதன் பிறகு சில மனஸ்தாபங்கள் காரணமாக கட்சியை விட்டு விலகிவிட்டு இப்போ அவங்க மீண்டும் கட்சியில் இணைவார்களாங்கிற ஒரு கேள்வி வரும்போது மே 18ஆம் தேதி அன்று நாகப்பட்டினத்தில் யார் நிற்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கு முடிவெடுக்கிறதுக்காகவும் இருக்காங்களாம். ஸோ நிச்சயம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக காளியம்மாள் தொடர்வாங்களா இல்ல வேறு யாருன்னா பதிவு பண்ணுவாங்களாங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. அதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னா காளியம்மாள் அவர்கள் எந்த ஒரு இடத்துலையும் நாம் தமிழர் கட்சி விட்டு விலகுவதற்கான ஒரு முகஸ்துதியும் தெரியாத அளவிற்கு அவங்களுடைய அந்த அறிக்கை இருந்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் மீண்டும் அவங்க பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இருக்குங்கிறது தான் தொடர்ச்சியாக பல செய்திகள் பதிவு பண்ணிட்டு வந்திருந்தாங்க. அவர்களும் நிச்சயம் ஒரு கட்சியில் இணைய போகிறேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டாங்க. ஆனா எந்த கட்சி அப்படிங்கிறத தெளிவர சொல்லவே இல்லை. காளியம்மாள் அவர்களுடைய உச்சத்துக்கு காரணம் நாம் தமிழர் கட்சியும் சீமான் அப்படிங்கிறத அவங்களே சொல்லி இருக்கும்போது அந்த கட்சியுடைய வளர்ச்சி சரியான நேரத்தில் 2026 வெற்றிக்கு நிற்கிற அந்த கட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவர்களுக்கும் உள்ள ஒரு கருத்தாக இருக்கக்கூடும். ஆனா அதை செய்யாமல் ஒரு சின்ன மனஸ்தாபத்திற்காக தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மனஸ்தாபங்களை பெரிவுபடுத்தி அதற்காக ஒதுங்கி இருப்பது அப்படிங்கிறது ஏற்புடையதாங்கிறத அவர்கள் தான் சிந்திக்கணும். நாம் தமிழர் கட்சியுடைய முடிவு எதுவாக இருந்தாலும் அதுதான் தமிழ் தேசியத்துடைய மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கும்னு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். காளியம்மாள் அவர்கள் முடிவு என்ன அப்படிங்கிறதும் அவர்கள் தான் சொல்லணும். சமூக செயற்பாட்டாளராக செல்றாங்களா இல்ல நாம் தமிழர் கட்சியில இணைந்து வேட்பாளராக நின்று வெற்றி பெறுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து தான் பார்க்கணும்.